Hi friends, welcome to Chennai Food. தயிர் துவைக்கிறதுக்கு உரைமோர் இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாங்க. உரைமோரே இல்லாம ரொம்ப சுலபமா கெட்டியான தயிர் 3 விதமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு சொட்டு உரைமோர் கூட இல்லாமல் ரொம்ப சுலபமாக தயிர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நான் கட் பண்ணிவிட்டேன், பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கவர் தான் எடுத்திருக்கேன், ஆவின் பால் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பசும்பால்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதில் ஒரு துளி கூட நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது. பாலை மட்டும்தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் பொங்கி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பொங்கி வர ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. பாலை கட் பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சூடான உடனே இந்த மாதிரி விஸ்கு வச்சுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா சுற்றிலும் ஆடை சேர ஆரம்பிச்சிடும். அந்த ஆடை சேராமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தயிர் நல்லா நமக்கு நல்ல கெட்டியான ஒரு தயிர் கிடைக்கும். நல்லா திரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அந்த தயிர். அதனால இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வருது பாருங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்பொழுது நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா சுண்ட காயணும். ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றாம தான் காய்ச்சிரும். இருந்தாலும் பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். காயும் பொழுது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் சிம்லேயே வைக்கணும். அப்போ தான் கெட்டியான தயிர் நமக்கு கிடைக்கும். 10 நிமிஷமாக நான் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்ருக்குறேங்க. பால் பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்குது. நம்ம ஆரம்பத்தில் கட் பண்ணி ஊற்றும் பொழுது பால் எவ்வளவு இருந்ததுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பால் இப்போ நல்லாவே குறைஞ்சி நல்லா சுண்டி வந்திருக்கு. நான் ஆடை சேராமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தேன். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்கள் கரண்டி, ஸ்பூன் இது மாதிரி எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கை பொறுக்கிற சூடு வரணும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா மறுபடியும் ஆடை சேர ஆரம்பிச்சிடும். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதை தயிராக புற ஊற்ற முடியும். இப்போ நல்லா சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பால் உர ஊற்றுறதுக்காக நான் 3 கிண்ணம் எடுத்துக்கிறேங்க. இந்த 3த்துலேயும் நான் 3 விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம தயிர் உர ஊற்றினா எப்படி வருது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி காட்டுறதுக்காக நான் தயிர் உர ஊற்றுறதுக்காக ஒரு சின்ன கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சிட்டு ஆற வச்சிட்டோம். பாருங்கள், ஆடெல்லாம் சுத்தமாக சேரல. நான் நல்லா கலந்து விட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பால் ரொம்ப சூடு ஆறக்கூடாது. நம்ம விரலை வச்சோம்னா விரல் சுடக்கூடாது. அதாவது விரல் பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க, கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். நமக்கு சுத்தமாக சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த சூடு இருக்கும்பொழுது தான் நம்ம உர ஊற்றணும். இப்போ நான் ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றி விட்டுக்கிறேன். நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்திருந்தேன். அதை 4 கப்லேயும் நான் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கறதுக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். சுத்தமாக அலசிட்டு எடுத்துக்கோங்க. காம்போடு தான் சேர்க்கணும். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய், அதுவும் நம்ம காம்போடு தான் சேர்க்க போகிறோம். இதையும் சுத்தமாக ஒரு அலசிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த கப்பில் சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சின்னதாக சும்மா கட் பண்ணியிருக்கேன். 2-3 சொட்டு நம்ம பிழிஞ்சு விட்டாலே போதும். இது எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்து விட்டுட்டோம். இதில் சேர்க்கறதுக்காக நான் உரைமோர் தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தயிரோட வித்தியாசம் காட்டுறதுக்காக தான் நான் இதை உரை ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். இந்த உரைமோரும் இந்த தயிரும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த வித்தியாசம் தெரியறதுக்காக தான் அது. இதெல்லாம் அப்படியே லைட்டாக ஒரு கலக்கி விட்டுடலாம். ஏன்னா எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிருக்கும். இதையும் லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க. இது உரையறதுக்கு நமக்கு 12 மணி நேரம் ஆகும். சப்போஸ் நீங்கள் நைட்டு 8 மணி இல்லை 9 மணிக்கு நீங்கள் இந்த மாதிரி உர ஊற்றுறீங்கன்னா காலையில் 9-8 மணிக்கெலாம் நமக்கு ரெடி ஆகிடும். 8 மணி இல்லை 9 மணிக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். குறைஞ்சது 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆகும். எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டுட்டு அப்படியே டச் பண்ணாமல் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. தயிருக்கு ரெடி பண்ணி வச்சு 12 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ தயிர் நல்லா செட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். தயிர் எல்லாமே நல்லா கெட்டியாக இருக்குது. இப்படி சாய்ச்சா கூட தயிர் விழலை, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இது நம்ம உர ஊற்றி வச்ச தயிர், அதுவும் நல்லாவே கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அல்வா மாதிரி இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த மிளகாயை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மிளகாயும் நம்ம எடுத்துடலாம். தயிரோடு சேர்ந்து அழுந்தின்னு இருக்குது, அதனால் நான் ஸ்பூன் வச்சு தள்ளிகிட்ருக்கேன்.
இது நம்ம எலுமிச்சம்பழம் விட்டு பண்ண தயிர் இதுவும் நல்லா இறுகி கெட்டியாக இருக்குது. இப்போ எல்லாமே நான் ஸ்பூனில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே எடுத்தோம்னா நல்லா ஸ்லைஸாக வருது, அல்வா மாதிரி வருது பாருங்கள். இது காஞ்ச மிளகாய் வரமிளகாய் போட்டு பண்ண தயிர் இதுவும் நல்லா எப்படி வருது பாருங்கள். எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. இது நம்ம எலுமிச்சம்பழம் சாறு விட்டு பண்ண தயிர். நல்லா அல்வாவை துண்டு துண்டாக நறுக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா கெட்டியான தயிர் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறதுக்காக இது உரமோர் விட்டு நான் வச்சேன். அதுவும் நல்லா அல்வா போல தான் இருக்குது. இந்த 4 தயிருமே வித்தியாசம் தெரியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு வித்தியாசமே தெரியாமல் ஒரே மாதிரி நமக்கு தயிர் ரெடியாக இருக்குது. ரொம்ப சுலபமாக இந்த தயிரை நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் உரமோர் இல்லையே தயிர் ரெடி பண்ண முடியலையேன்னு யோசிக்காமல் சட்டுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி தயிரை ரெடி பண்ணிக்கலாம். எல்லா தயிருமே நமக்கு ஒரே மாதிரி தான் உறைஞ்சி கெட்டி தயிராக கிடச்சிருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அந்த தயிரோட வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம பாலை சுண்டாக காய்ச்சி தயிர் ஆக்கியிருக்கிறோம், அதனால் நல்லா மணமாக இருக்குது. உங்களுக்கு தயிர் ரெடி பண்ணணும் உரமோர் இல்லை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் நம்ம உடனடியாக நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி உரமோர் இல்லாத நேரத்தில் இதே மாதிரி கெட்டி தயிரை ரெடி பண்ணிக்கோங்க. உரைமோரே பயன்படுத்தாமல் நல்ல கெட்டியான தயிர் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.